வணக்கம். நான் திருமுருகன், மாவட்ட பயிற்சி மருத்துவ அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். இப்போ ஆர்பிஎஸ்கே ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்திய காரியக்கிரம் அப்படின்னா பள்ளி சிறார் நலத்திட்டம். இது 2015 தொடங்கப்பட்டுச்சு. இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தைகள் முதல் 19 வயசு வரைக்கும் உள்ள பள்ளி சிறார்கள் அவங்களுக்கு ஏதேனும் குறைபாடுகள் உள்ளதான்னு சொல்லி கண்டறியணும். இதுதான் இதோட நோக்கம். அப்படின்னா 4Dன்னு சொல்லுவோம். டிஃபெக்ட்ஸ் அட் பர்த் அப்படின்னா பிறவி குறைபாடு. ஸோ அது இருக்கான்னு பிறக்கும் போதே கண்டுபிடிப்பாங்க. இப்போ குழந்தை பிறக்கிறது பார்த்தீங்கன்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கலாம், இல்லை பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், இல்லை அரசு மருத்துவமனையில் இருக்கலாம், இல்லைனா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கலாம். ஸோ அங்கே பிறக்கிற குழந்தைகள் எல்லாத்தையுமே அங்கே உள்ள மருத்துவ அலுவலர் அந்த குழந்தைய ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. ஸ்க்ரீன் பண்ணி அப்படி ஏதாவது பிறவி குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய மேல் சிகிச்சைக்கு அனுப்புவாங்க. இது ஒரு டி. அடுத்த 2வது டி பார்த்தீங்கன்னா டெஃபிஷியன்சி, ஊட்டச்சத்து குறைபாடுகள். ஊட்டச்சத்து குறைபாடுகள்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து கம்மியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விட்டமின் குறைபாடுகள் இருக்கலாம். அப்படி உள்ள குழந்தைகளை கண்டறிந்து அதுக்கு தேவையான வைட்டமின்களோ இல்லை தேவையான ஊட்டச்சத்துக்களோ நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்டல் டிலே அப்படின்னா பார்த்தீங்கன்னா வளர்ச்சி குறைபாடு. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகள் ஒரு 5 மாசத்துல உட்காரும், அப்புறம் தவழும், அப்புறம் எதாவது பிடிச்சிக்கிட்டு எழுந்திரிச்சு நிற்கும். ஸோ இதெல்லாம் படிப்படியான அடுத்தடுத்த நிலைகள். இதை ஏதாவது ஒரு குழந்தைகள் செய்யாம பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாசத்துல அந்த குழந்தைங்க உட்காரல, நகரல அப்படின்னா அது வளர்ச்சி குறைபாடு. ஸோ அதுக்கு தேவையான பயிற்சிகளை நம்ம டிஐசி, டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்னு சொல்லி நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரியில் இருக்கு. ஸோ அங்கே அந்த குழந்தைகளை அனுப்பி அதுக்கு தேவையான அந்த பயிற்சிகள் கொடுத்து அந்த வளர்ச்சி குறைபாடை சரி பண்றது. அதுக்கு அடுத்து டிசீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நோய்கள் பார்த்தீங்கன்னா பல் சொத்தையாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நோய்கள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை அங்கேயே கொடுத்துருவாங்க. அவங்க எங்கே ஸ்க்ரீன் பண்ணுறாங்களோ அங்கேயே கொடுத்துருவாங்க. அப்படி தேவைப்படும் பட்சத்தில் அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லைன்னா அரசு மருத்துவமனையில் போயிட்டு அங்கே அதுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் வழங்கி அந்த நோயை சரி பண்ணுவாங்க. இப்போ இந்த பிறவி குறைபாடு கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு அன்னப்பிளவுன்னு சொல்லலாம். ஒரு அன்னப்பிளவு இருந்துச்சுன்னா அந்த குழந்தையால சரியா பால் குடிக்க முடியாது. பால் குடிக்க முடியலன்னா அதுக்கு சீரிய வளர்ச்சி கண்டிப்பா இருக்காது. ஸோ அதுக்கு ஒரு அன்னப்பிளவு இருந்துச்சுன்னா 9 மாசத்துல அறுவை சிகிச்சை செய்யணும். இப்போ இதே உதடு பிளவு இருந்துச்சுன்னா 3 மாசத்துல அறுவை சிகிச்சை செய்யணும். ஸோ இது மாதிரி ஹார்ட் டிசீஸா இருக்கலாம், ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸா இருக்கலாம், இல்லை தண்டு வடத்துல எதுவும் பிரச்சனை இருக்கலாம், இல்லை கால் வளைஞ்சு கூட இருக்கலாம். ஸோ இப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு எவ்வளவு சீக்கிரம் நம்ம அவங்களுக்கு கரெக்டிவ் மெஷர்ஸ் நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைகளோட வளர்ச்சிகள் கரெக்டாக இருக்கும். அவங்க அடுத்தடுத்த நிலைமையை அட்டென்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம கேம்ப் கண்டக்ட் பண்ணுறோம். எப்படின்னா கார்டியாக் கேம்ப் வெளியிலேருந்து முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழே இலவசமாக கேம்ப் கண்டக்ட் பண்ணி அந்த குழந்தைங்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தேவையான அறுவை சிகிச்சைகள் செய்கிறோம். இப்போ நம்ம நாகப்பட்டினத்தை பொறுத்தளவு நம்மளுக்கு 6 வட்டாரங்கள் இருக்குது. 6 வட்டாரங்களில் 27 அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்குது, 125 துணை சுகாதார நிலையங்கள் இருக்குது. ஸோ இங்கே 6 வட்டாரத்துக்கு ஒரு வட்டாரத்துக்கு 2 மருத்துவ குழு இருக்காங்க. அந்த மருத்துவ குழுவில் யார் யார் இருப்பாங்கன்னா, ஒரு மருத்துவ அலுவலர் இருப்பாங்க, ஒரு செவிலியர் இருப்பாங்க, ஒரு ஃபார்மசிஸ்ட் இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நாகப்பட்டினத்தில் 633 அங்கன்வாடி மையங்கள் இருக்கு. அந்த அங்கன்வாடி மையத்துக்கு வருடத்திற்கு 2 முறை போவாங்க. அந்த 2 முறை போயிட்டு அந்த அங்கன்வாடி மையத்துக்கு உட்பட்ட 0 பிறந்த குழந்தை முதல் 5 வரைக்கும் உள்ள எல்லா குழந்தைங்களையும் அவங்க ஸ்கிரீன் பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்ன அந்த 4D ஸ்கிரீன் பண்ணுவாங்க. பிறக்கும் போது ஏதாவது குறைபாடு இருந்துச்சா, இல்லை வளர்ச்சி குறைபாடு இருக்கா, இல்லை ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கா, இல்லை வேற எதுவும் நோய்கள் இருக்கான்னு சொல்லி இது மாதிரி வருடத்துக்கு 2 முறை ஸ்கிரீன் பண்ணுவாங்க. அப்படி ஸ்கிரீன் பண்ணி அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் முடிஞ்ச அளவு அங்கேயே கொடுப்பாங்க. அப்படி தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டருக்கு அனுப்பி விடுவாங்க. இதேமாரி நம்மளுக்கு 591 பள்ளிகள் இருக்கு. அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள். ஸோ அந்த பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு இவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு இதேமாரி அந்த 4D இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. சரிங்களா? இதை கண்டுபிடிச்சி திருப்பி மேல் சிகிச்சைக்கு அனுப்புவாங்க. ஸோ இது மாதிரி 2015 இப்போ வரைக்கும் அறுவை சிகிச்சைகள் தேவைப்பட்டது 723 குழந்தைகள். அந்த 723 குழந்தைகளுக்கும் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவசமாக அறுவை சிகிச்சைகள் செய்து அனைவரும் இன்று நலமோடு இருக்கின்றனர். அந்த நலமோடு இருக்கிறதோட மட்டும் இல்லை, இவங்களுக்கு திருப்பி அந்த அறுவை சிகிச்சைக்கு பின் அவங்களுக்கு ரிவ்யூ, அதாவது ரிவ்யூ எக்கோ. இப்போ கார்டியாக் டிசீஸ்னா திருப்பி அவங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ எக்கோ பார்க்கணும். அதெல்லாமே நம்ம திருப்பி 6 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம அதான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதனால நம்ம என்ன ஆகும்னா, குழந்தைகள் பள்ளியில் போனால் சரியாக கவனிக்க மாட்டாங்க, பாடம் கவனிக்க மாட்டாங்க, ட்ராப் அவுட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் தடுக்கப்படுகிறது.
இந்த ஹார்ட் டிசீஸை நம்ம தடுக்கிறதுல என்ன விஷயம்னா, இப்போ அவங்க வந்து வளர்ந்து வந்து கல்யாணம் ஆகி கர்ப்பமாகி ஒரு தாய்மார் ஆகும்போது ஹார்ட் டிசீஸ் இருந்துச்சுன்னா அந்த மகப்பேறு மரணம் அந்த டைம்ல நடக்கும். அவங்க பிரசவத்தின் போது மகப்பேறு மரணம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாமே இப்போ இந்த திட்டத்தின் மூலமா வந்து எல்லாமே குறைஞ்சிருக்கு. நன்றி.